ஹாய் வணக்கம், நான் உங்க ஜெயந்தாரா. இன்னைக்கு யார் பத்தி பேச வந்திருக்கேன்னா ஆஸ்ட்ரோனோமர் சிஓ பத்தி தான். உலகம் ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. ஒரு சின்ன தவறால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு கேமராமேன் லைட்டா கேமரா திருப்பினோடனே அவங்க லைஃபே முடிஞ்சிச்சு. இல்லீகல் அஃபேர் பர்சன் கூட கட்டி பிடிச்சி வைரல் ஆயிடுச்சு. ஒரே நாள் எத்தனையோ கோடி வியூஸ் போச்சான். ஏன் அவ்வளவு போகுதுன்னா அவங்களோட செலிபிரிட்டி, நம்மளோட இன்ஸ்பைரேஷன் பர்சன். அவங்க தவறு பண்ணா எப்படி நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. திட்டுறாங்க, கண்டபடியா திட்டுறாங்க. பொண்டாட்டி அழகா பூ மாதிரி இருக்கும்போது குரம் மாதிரி இருக்கிற வப்பாட்டிட்ட ஏன் போறீங்க தான் என்னோட கேள்வி. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? டைவர்ஸா அப்படி பேச்சு நடந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உலகத்துல 2 நாடு இருக்கு. பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு என்னன்னா டைவர்ஸ் பேன் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ட்ரிய காப்பாத்துறதுக்கு, ஃபேமிலிய காப்பாத்துறதுக்கு இந்த டைவர்ஸ்லாம் அங்க இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல அப்படிதான். என்ன லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண டைவர்ஸ் பண்ணாங்க, லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண டைவர்ஸ் பண்ணாங்க, லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க. குழந்தை வந்துடும். பிடிக்குதா இல்லையோ பொண்டாட்டி, லவ்வர் பிடிக்குதா இல்லையோ குழந்தை நிறைய ஆயிரும் சொல்லிதான் பாப்புலேஷன்ல 1 இருக்கு. இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த லா அந்த மாதிரி அவங்க ரன் பண்றாங்க. இது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா சொல்றாங்க நிறைய பேர், வெளிநாட்டுல தான் அது சகஜம் சகஜம் கிடையாது, நம்ம நாட்டுலதான் சகஜம் ஆயிடுச்சு. சந்து புந்தல்ல வப்பாட்டி வைப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. எங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து நீங்க சிரிச்சாலே தண்டனை உண்டு, தெரியுமா? தவறு பண்ணாலும் தண்டனை உண்டு. இப்ப அடுத்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க சொல்லி அதே ரேஷியோஸ் பாக்குறாங்க. டைவர்ஸ் கிடையவே கிடையாது. கால்குலேஷன் போட்டாச்சு. இந்த மாதிரி 600 மில்லியன்ஸ்க்கு மேல அவங்களுக்கு சொத்து இருக்கு. 300 இவங்களுக்கு வரும், 300 அவங்களுக்கு. இதுல இது நினைக்கல அவங்க குழந்தைங்களா எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எங்க அம்மா எங்க அப்பா பெருமையான விஷயம் கிடையாது, கேவலமான விஷயம். என்ன மூஞ்சி வச்சு இப்ப வெளியே நிற்பாங்க, போவாங்க, வருவாங்க. ரோல் மாடல் தானே, யார காட்டுவாங்க? இதுல வேற இந்த HR மேனேஜர் இருக்குல்ல, ஆஃப்டர் ஆல் சிஓ போய் HR மேனேஜரை பிடிச்சிட்டு தேவையில்லாத வேலை. அந்த ஹஸ்பண்ட்க்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல? கேவலமே. பொண்டாட்டி வேலைக்கு போனா என்ன வேலை செஞ்சா நினைப்பாருல. இந்த அம்மா அப்படிதான். ஒரு ட்விஸ்ட் இருக்குதுல்ல, இந்த அம்மா ஏற்கனவே தெரியுமா இந்த மாதிரி இல்லீகலா வச்சிருக்காரு ஒரு விஷயம்.